நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம வர 10th அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லைங்களா, அதனால வீட்லயே எப்படி நாம சிம்பிளா விநாயகர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நாம எவ்வளவுதான் காசு கொடுத்து வெளியே வாங்கினாலுமே நாமளே நம்ம வீட்டுல விநாயகர் செஞ்சு அதை வந்து செலிப்ரேட் பண்றதுல ரொம்பவே நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும், மன திருப்தியாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளா கொஞ்சமா களிமண்ணை வச்சு எப்படி நம்ம விநாயகர் செய்யறது அப்படிங்கறது வந்து நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த விநாயகர் வீடியோ வந்து நான் 2 டேஸ்க்கு முன்னே அப்லோட் பண்றதா இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாதனால ரெகுலரா வந்து எந்த ஒரு வீடியோவுமே போடல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. உடம்பு சரியில்லாதனால இன்னைக்கு வந்து விநாயகர் பண்ணி இன்னைக்கே வந்து நான் எடிட் பண்ணி இன்னைக்கே தான் நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ லேட்டா அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த் 25th வந்து என்னோட பர்த்டே. ஸோ எனக்கு வந்து 25K சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. யார் வந்து 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி எனக்கு கொடுக்குறீங்களோ அவங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட நேம் எந்த ஊர் அப்படின்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா 27th அன்னைக்கு வந்து உங்களோட நேம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட போட்டோ உங்க ஊர் பேரை சொல்லி நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். சோ நீங்க 25th அன்னைக்கு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நாம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கிண்ணத்தில், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸு, நான் வந்து டெரகோட்டாக்கு யூஸ் பண்ணுற அதே டூல்ஸை தான் நான் எடுத்திருக்கேன். ஜுவல்லரி பண்ணுறதுக்கு எந்த டூல்ஸோ அதே டூல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஜிம்கா மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இது போல் ஏதாவது ஒரு பிளைனான ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து டைல்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதோட ரொம்ப பெரிய சைஸ்லேயே ஃபஸ்ட்டு இருக்கிற சைஸில் வந்து நாம் 3 பீஸ் எடுத்து ஒன்றா வச்சுக்கலாம். மோல்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து அளவாக எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 3 பீஸை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது பாருங்கள், தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு கீழே இருக்கிற சைஸில் இருந்து நாம் 4 பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 2 வந்து காலுக்கு 2 வந்து கைக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம உடம்புக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 4 எடுத்தது வந்து 2 கை 2 காலுக்காக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, கீழே பெரிய சைஸு அந்த குழி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து சின்னதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2 பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்று நம்மளுக்கு தும்பிக்கை பண்ணுவோம், இன்னொன்று வந்து கிரீடம் பண்ணுறதுக்காக. அதுக்கு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைஸ்ல இருந்து நாம 2 எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காது பண்ணுறது. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. தனியாக கொஞ்சம் நிறைய மண் எடுத்து நல்லா கீழே போட்டு அழுத்திக்கோங்க. லைட்டாக போட்டு தட்டுங்க. தட்டினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு மேலே நல்லா வாட்டரை போட்டு அப்பப்போ ஸ்மூத் பண்ணி தட்டிக்கோங்க. தட்டிட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பு மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த கட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் வாட்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் பண்ணிட்டதுக்கப்புறம் 3 பீஸை வந்து நம்ம ஒன்றா வந்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா பிசைஞ்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துருங்க. ஓரளவுக்கு முட்டை ஷேப் இருந்தால் ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாடி வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நல்லா ப்ளேஸ் பண்ணிடலாம்.
ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து கீழ்ப்பக்கமாக நல்லா தடவி விட்டுடலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சுற்றி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, 2 கட்டை விரலையும் நம்ம வந்து வச்சு இது போல் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பாடி ஷேப் ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கடுத்தது வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அந்த பெரிய ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து ஃபேஸுக்காக. இந்த 4 பீஸ் இருக்கு இல்லைங்களா, 2 கை 2 காலுக்கு அப்படின்ட்டு அதை வந்து ஒன்று நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சமாக வந்து மேல் பக்கம் மட்டும் மடிச்சுக்கோங்க, பாதி அளவுக்கு. கால் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. படாமல் நம்ம வந்து சாஃப்டாகவும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணவும் செய்யணும். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் வாட்டரை வச்சு. ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மண்ணை வந்து ஸ்மூத் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு காலை நம்ம வந்து பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான். பாதி அளவுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பாடியோட. ஒரு பீஸையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும் எல்லா பீஸையும். நெக்ஸ்ட் வந்து அந்த 4 பீஸ் இருந்துச்சு இல்லைங்களா, 2 வந்து கால் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 கை வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மண்ணை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இன்னொரு கையை வந்து நம்ம சேம் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து நாம் நல்லா வாட்டரை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற மண்ணோட ஃபுல்லாக வந்து ஜாயின் ஆகிற மாதிரி நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம விநாயகரெல்லாம் பண்ணும்போது நிறைய கிராக் வரும். ட்ரை ஆக நம்மளுக்கு வந்து கிராக் வந்து அதிகமாக வரும். ஸோ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஜாயின் பண்ணுற எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம கை பண்ணும்போது ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மண்ணை வந்து நல்லா மெலீஸாக நீட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. நூல் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூநூல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த ஐருங்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நூல் வந்து நாம் விநாயகருக்காக போடலாம். ரொம்ப மெலீஸாக வந்து பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப மெலீஸாக தேய்க்கிறதால நம்மளுக்கு வந்து கிராக் வரும். ஸோ நல்லா ஸ்மூத் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிராக் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நல்லா வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தலைக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா மண், அதை வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நாம் டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணும்போது ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது நல்லா குத்தி விட்டுட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா குத்தி விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் நிக்ரோம் ஒயர் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஜாயின் பண்ணாலே போதும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இப்போது ஃபேஸில் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே பிளேஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. பாடிக்கும் ஃபேஸுக்கும் சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் பாடிக்கு பண்ணோம் இல்லைங்களா, 2 கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்லேயும் மேல் பக்கமாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சு பண்ணும்போது கொஞ்சம் தலை வந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வந்து வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தும்பிக்கைக்காக ஒரு மண் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஒரு குழியில் வச்சு அதை வந்து நாம் நல்லா தேய்ச்சிட்டு மூக்கு கிட்ட வந்து நாம் வச்சு நல்லா எல்லா பக்கமும் வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த தும்பிக்கை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து தும்பிக்கை ஜாயின் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த சைடில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்மூத் பண்ணி அந்த ஃபேஸோடு அட்டாச் ஆகிற மாதிரி வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது காதுக்காக 2 பீஸ் வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நீட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட்டையாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் லைட்டாக வந்து கூராக பண்ணிக்கோங்க.
ஷேப் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸோட வச்சு நம்ம வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணி அந்த மண்ணை வந்து நாம் ஃபேஸோட வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வெடுப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும். சேம் நாம் இதே போல் இன்னொரு பக்கம் காது வந்து பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க, ஷேப் வந்து மாறாமல். லைட்டாக வந்து காதில் இருக்கிற மண்ணை வந்து ஃபேஸோட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக பார்த்து பண்ணுங்க, பக்குவமாக வாட்டர் வச்சு அப்பப்போ வந்து ஸ்மூத் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைட்டாக பிடிக்கும். இப்போ நம்ம கிரீடம் வந்து பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து மண்ணை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெளியே வச்சதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைட் ஆகிருக்கும். ஸோ அப்பப்போ தண்ணியில் வந்து நினச்சி தண்ணியில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அந்த நூல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நல்லா தேய்ச்சிட்டு மேலே வந்து கிரீடம் மாதிரி ஒரு லேயராக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு லேயராக வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக வைங்க, அதுக்கப்புறம் சின்னதாக வைங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக வைங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து லைட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கூராக பண்ணி திலகம் ஷேப்பில் வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் அங்கங்கே கரெக்டாக பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் ஏதாவது வச்சு டாட் டாட்டாக டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி பண்ணி கையில் வந்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு விநாயகர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற மண்ணோட கீழே இருக்கிற மண்ணை வந்து நல்லா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மண் எடுத்து அந்த பிளேஸில் வச்சு கொஞ்சம் மண் வந்து மேலேயும் கொஞ்சம் மண் வந்து கீழேயும் வச்சு நம்ம வந்து ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து கிராக் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். நல்லா வந்து வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கையை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். அந்த காது, கால், கை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அது போல் பண்ணிக்கோங்க. கண், அதுக்கப்புறமா கிரீடத்தில் டிசைன், அது மாதிரி உங்களுக்கு எங்கே என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. கர்வ் ஷேப்பில் கட்டர் இருந்ததுன்னா அதை வந்து ஹைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஹைஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து உங்களுக்கு அழகாக வரும். அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து பட்டை மாதிரி போட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். வி ஷேப்பில் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். தும்பிக்கையில் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. காதில் வந்து அவுட்லைன் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். ஏன்னா டைம் எனக்கு கிடைக்கல. நான் வந்து வீடியோ எடுத்துட்டு நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பொறுமையாக இன்னும் அழகாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நிறைய மண் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நீட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அளவாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பொறுமையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே வந்து போத்தி விடுற மாதிரி ஒரு சால்வை மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா ஏதாவது பீஸ் வந்து நம்மளுக்கு உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஈரமாக இருக்குது இல்லைங்களா மண், அதனால். நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு லைனாக நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது தந்தத்தை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நல்ல கூராக இருக்கட்டும், ஒன்று வந்து ஆஃப் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு தந்தத்தையுமே நம்ம வந்து நிக்ரோம் ஒயர் கூட ஜாயின் பண்ணிட்டு ஃபேஸோட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கம்பி வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் வந்து மூஞ்சுரேலி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ரவுண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கூரா இருக்கிற மாதிரி கையில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குட்டியா இருந்தா போதும் நமக்கு. இதுக்கு வந்து நம்ம காது பண்ணிக்கலாம். காது வந்து குட்டி லீஃப் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நம்ம வந்து அதையும் ஒரு நிக்ரோம் ஒயர்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்டா நம்ம வந்து வால் பண்ணிக்கலாம். அதுக்கு மெல்லிசா மண்ணை தேய்ச்சிட்டு பின்னாடி பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து இந்த வால் இருக்கு இல்லைங்களா, அதோட மண்ணையும் உடம்புல இருக்கிற அந்த மண்ணையும் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாலும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அது மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மூஞ்சுரேலிக்கு வந்து நாம கண்ணு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா மண் எடுத்து கீழே வந்து ரவுண்டா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூஞ்சுரேலியை வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்காக ஒரு குட்டி பிளேஸ் ரெடி பண்ணி அது மேலே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். க்யூட்டாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி குட்டி விநாயகரை செஞ்சு உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.